எல்லாருமே என்ன ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு அல்லு அர்ஜுன் தெலுங்குலயா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு விஜய் சார், அஜித் சார் வந்துட்டு இங்க தமிழ்லயா இருக்கட்டும், எல்லாருமே என்ன பயங்கரமா என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. "இன்னும் நல்லா பண்ணு, நல்லா பண்ற, நல்லா பண்ணுன்னு" அந்த மோட்டிவேஷன் எனக்கு தந்துட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு ஐ அம் வெரி ஃபார்ச்சுனேட். எனக்கு ஜர்னி நல்லா ஸ்மூத்தா இருந்திருக்கு. அந்த சின்ன கேப் வந்தது. அந்த கேப் நான் இப்போ எப்படியாச்சும் நான் ஃபில் பண்ணணும். என் பேரை வந்துட்டு இந்த படம் மூலமா நான் கிளியர் பண்ணணும். ஆல்ரெடி நீங்க வந்துட்டு பார்த்துருப்பீங்க. காதலிக்க நேரமில்லைன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த வாய்ப்பும் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தது. ஏன்னா, கிருத்திகா உதயாநிதிக்கே ஒரு டவுட் இருந்தது. நான் நடிக்க போறேனா இல்லையா? நான் இன்னும் நடிக்கிறேனா இல்லையா? நான் தொழில விட்டுட்டேனா இல்லையா? அவங்களுக்கே பல டவுட் இருந்தது. அவங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தவங்க. "இல்ல வித்யாவ கால் பண்ணு." அவளே லவுட் ஸ்பீக்கர்ல, "நோ, நான் இந்த படம் பண்ணலன்னு நான் கேட்கணும். அப்பதான் நான் வந்துட்டு வேற ரீப்ளேஸ்மென்ட் போட போறேன்." எல்லா டைரக்டர்ஸும் அப்படி பண்ண மாட்டாங்க. எல்லா ப்ரொடியூசர்ஸும் அப்படி பண்ண மாட்டாங்க. பக்கத்துல இருக்கிறவங்களோட சொன்ன பேச்சு தான் கேட்பாங்க. "இல்ல சார், அவங்க படம்லாம் பண்ணறதில்ல. நிறுத்திட்டாங்க. அவுட்டு. என் கேரக்டர் அவுட்டு." அந்த வாய்ப்பு வேற யாராச்சுக்கு போயிருக்கும். ஸோ இது மாரி எனக்கு நெறைய வாய்ப்புகள்லாம் போயிருக்கு. நான் இது இவ்வளோ நாளா நான் ஏன் சொல்லன்னா, சரி எது இது வந்துட்டு பெருசுபடுத்தணும், எது இது வந்துட்டு இத பத்தி பேசணும். மேபி எனக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு வரும்போது இந்த இஷ்யூஸ்லாம் அட்ரஸ் பண்ணிட்டு, ஆட்டோமேட்டிக்கலா என் பேரு கிளியர் ஆகும்னு அந்த நம்பிக்கையில தான் இருந்தேன்.